நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்தை கண்காணிக்கவும் குற்றச்சம்பவங்களை தடுக்கவும் நெடுஞ்சாலை ரோந்து வாகனம் மூலம் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் போலீசாருக்கு உரிய ஓய்வு வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் ஆகியவை ஒரு மனிதனுக்கு தேவை என்ற நிலையில் ரோந்து பணியில் ஈடுபடும் போலீசார் 12 மணி நேரத்திற்கும் அதிகமாக பணி செய்ய கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் போலீசார் தங்களது பணியினை சரிவர மேற்கொள்ள இயலாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதிக அளவிலான வேலைப்பளு மற்றும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் பணியாளர்களில் காவல்துறையினரும் இடம் பிடித்துள்ளனர். இதன் காரணமாக வேலையின் போதே தூங்கும் நிலைக்கு போலீசார் உள்ளாகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காவல் நிலைய ரோந்து பிரிவு போலீசார் ஒட்டன்சத்திரம் பழனி நெடுஞ்சாலையில் அரசைப்பிள்ளைப்பட்டி ரயில்வே கேட் அருகே பணியில் இருக்கும் போதே தூங்கும் காட்சிகள் இதற்கு ஒரு உதாரணம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ரோந்து பணியில் ஈடுபட காவலர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படும் நிலையில் ஒட்டன்சத்திரம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் உதவி ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் காவலர்கள் நெடுஞ்சாலை ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 24 மணி நேரம் தொடர் பணியின் காரணமாக காலை 8 மணி வரை சீருடையில் காவலர்கள் தூங்கும் காட்சிகள் சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தூங்குவது ஒருபுறம் இருக்க நெடுஞ்சாலையில் நடைபெறும் குற்றங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளது. காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்புதல், காவலர்களுக்கு உரிய ஓய்வளித்தல், காவல்துறைக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்களில் காவல்துறை உயரதிகாரிகள் கவனம் செலுத்தினால் போலீசாருக்கு ஏற்பட்டுள்ள பணிச்சுமையை குறைக்கலாம் என்பதே நிதர்சனம். பாலிமர் செய்திகளுக்காக ஒட்டன்சத்திரம் செய்தியாளர் மனோஜ்குமார்.